சில நேரங்களில் நாம் அநேக காரியங்களை திட்டம் போடுகிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் பல நேரத்தில் அவை ஒன்றுமே நடக்காமல் போயிருக்கலாம். அப்படி நடக்காமல் போகிற பொழுது நமக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை ஒன்று வரும். ஏன் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த இந்த சின்ன சின்ன விருப்பங்கள், சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் போகுதுண்டு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா இருந்தால் அந்த சின்ன ஆசீர்வாதம் உங்களை விட்டு போவதற்கான காரணம் தேவன் இதை விட பெரிதான நித்தியமான ஆசீர்வாதத்தை நோக்கி உங்களை நடத்துவதற்காகவே. ஆம், நீங்கள் இந்த மந்தை மேய்க்கிறவ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மந்தைகள் எல்லாம் மேய்த்து கொண்டு அதாவது நடத்தி கொண்டு போவார். நடத்தி கொண்டு போகிக்க சின்ன சின்ன ஒரு நீரூற்றுகளை கண்டால் மந்தைகள் நின்றுவிடும். அப்போ அந்த மந்தைகளை கலைப்பார் மேய்ப்பன். அல்லது சிறிய புற்களை கண்டால் அந்த மந்தைகள் நின்றுவிடும். அந்த மந்தைகளை மேய்ப்பர் கலைப்பார். அப்போ அந்த மந்தைகள் யோசிக்கும், நமக்கு இந்த புல்லையும் இந்த நீரையும் குடிப்பதற்கு இவர் ஏன் விடுகிறார் இல்லை? அதுகள் கலைக்கிற பொழுது அதுகளும் அந்த வேதனையோடு கடந்து போகும். ஆனால் ஏன் மேய்ப்பர் கலைக்கிறார்? அங்கே பெரியதான அமர்ந்த தண்ணீர் அண்டியையும் அமர்ந்த பச்சை பசும் புல்வெளியையும் நோக்கி நடத்துவதற்காகத்தான் மேய்ப்பன் அவற்றை கலைக்கிறார். இது மந்தைகளுக்கு தெரியாது, ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும். பெரிதான அமர்ந்த பச்சை பசும் புல்வெளியும் தண்ணீர் அண்டையும் அங்கே ஆயத்தப்பட்டிருக்கிறேன். இது போலதான் நமக்கு நித்தியமான ஆசீர்வாதம் அமர்ந்த தண்ணீர் அண்டை பச்சை பசும் புல்வெளியை இயேசுவானவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ அதை நோக்கி நடத்துகிற பொழுது நாங்கள் இந்த மந்தைகள் போல சின்ன சின்ன புல்களையும் சின்ன சின்ன நீரூற்றுகளையும் கண்ட உடனே இது போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு ஆகிய மேய்ப்பர் இல்லை, நான் நித்தியமாய் உனக்கு அமர்ந்த தண்ணீரை காட்டுகிறேன், நித்தியமாக உனக்கு பச்சை பசும் புல்வெளியை காட்டுகிறேன். நம்மை அந்த சிறிய ஆசீர்வாதங்கள் இருந்து எடுத்து நித்திய ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துகிறார். நாம் அநேக நேரத்தில் அந்த மந்தைகள் போலதான். ஏன் ஆண்டவரே, நாங்கள் விரும்பின இந்த ஆசீர்வாதம் நடக்கவில்லை? தேவன் அனுமதிக்க மாட்டார். நித்தியமான ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துவார் அவருடைய திட்டம். ஆகவே உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களை நித்திய ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துகிறார். அதனால தான் 23ஆம் சங்கீதம் 2வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.